பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன. பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது. கடந்த முறை 122 தொகுதிகளை கைப்பற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெற்றுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸை உள்ளடக்கிய மகாகட்பந்தன் கூட்டணி மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. கடந்த முறை 114 தொகுதிகளை கைப்பற்றிய மகாகட்பந்தன் கூட்டணி இம்முறை 36 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற மாபெரும் வெற்றி தொடர்பாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். நல்லாட்சி, வளர்ச்சி, பொதுநல உணர்வு மற்றும் சமூக நீதி வெற்றி பெற்றுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கிய பீகார் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அளித்த இந்த மகத்தான தீர்ப்பு பீகாரின் மேம்பாட்டுக்காக இன்னும் உறுதியுடன் பணியாற்ற எங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்துள்ளது. பீகாரை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான எங்கள் அரசின் சாதனைகளையும் எங்கள் தொலைநோக்கு பார்வையையும் கண்ட பிறகு மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வழங்கியுள்ளனர். வரவிருக்கும் காலங்களில் பீகாரின் முன்னேற்றம், பீகாரின் உள்கட்டமைப்பு மற்றும் பீகாரின் கலாச்சாரத்திற்காக நாங்கள் இன்னும் அதிகமான பணிகளை செய்வோம். பீகார் மாநிலத்தின் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வளமான வாழ்வை வாழ்வதற்காக அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என பிரதமர் மோடி கூறினார். இந்த ஈடு இணையற்ற வெற்றிக்காக அயராது உழைத்த ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பொதுமக்களை அணுகி அரசின் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகளின் ஒவ்வொரு பொய்யையும் கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்தனர். முதல்வர் நிதிஷ்குமார், லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வான், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா நிறுவனர் ஜிதன் ராம் மாஞ்சி, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் உபேந்திர குஷ்வாஹா ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார்.